இங்கே ஒரு குட்டி ஷாப்பிங் விளாக் பார்த்துடலாமா? ஸோ கோல்டு வாங்குறதெல்லாம் சும்மா வாங்க, கோல்டு யானை விலை விற்குது உண்மைதான். ஆனாலும் நம்ம கோல்டு வாங்காமல் இருப்போமா? ஸோ ஹஸ்பண்டுக்காக தான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஷாப்புக்கு போனோம். ஸோ ஆனால் கோல்டு இல்லைங்க, வாங்கலான்னு போனோம். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு கோல்டு பிடிக்கலையே, நான் என்ன பண்ணுறது? ஸோ அவருக்கு பிளாட்டினம் பிராஸ்லெட் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதோட விலை மட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் விலை எவ்வளோனா இருக்கட்டும், அவருக்கு பிடிச்சிருந்துச்சா, ஸோ ஒரு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஃபஸ்ட் அவருக்காக செலவு பண்ணிக்கிறதுக்கு வேணுமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சார். ஆனால் அவன் யூஸ்வலாக எதுவுமே இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்கவே மாட்டார். பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல விடு, காசு இல்லைன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வார். ஆனால் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சு நான் அதை வாங்கி பேசி அவர் மேலே செக்ஷனில் எனக்கு கோல்டு பார்த்துட்டு இருக்கும்போது நான் கீழே செக்ஷனில் ஓகே பண்ணி பில்லு போட்டு மேலே கொடுத்தோன்னே அவருக்கு அந்த ஃபேஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அது அவர் கையாலேயே நான் அந்த ஷாப் ஓனர்கிட்ட கொடுக்க வச்சும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அந்த ஹாப்பினஸ்க்காக போதும்டா அப்படின்னு தோணுச்சு. சர்ப்ரைஸ் சின்னதாக பெருசாக இல்லைங்க, நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக கிஃப்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ எனக்கும் ஒரு பாசில் வாட்ச் வாங்கி கொடுத்தாரு.